ஹை, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேபிஜே ஸ்கூல் ஆஃப் செஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் செஸ் பீசஸோட பேர், அது போர்டில் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, போர்டு நம்ம ஃப்ரண்ட்டில் எப்படி வைக்கிறது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்காது நம்புறேன். அப்படி ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா மறுபடியும் போய்ட்டு அந்த வீடியோ பாருங்கள். இல்லை இந்த வீடியோ நான் ஏற்கனவே பார்க்கலனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன். நீங்கள் போய்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த பீசஸ்லாம் எப்படி மூவ் ஆகும், அடுத்தது அந்த பீசஸோட வேல்யூ, அப்புறம் நொட்டேஷன் ரைட்டிங் அப்படின்னா நம்ம செஸ் பீசஸ் ஒவ்வொன்றுமே நகர்த்தும் போது அதை எப்படி ஒரு ஒரு வகையாக நம்ம அதை எழுதுவோம். ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்டில் ஒவ்வொரு மூவியுமே நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதில் பேசிக்காக நம்ம அதை எப்படி பேசிக்காக ஒரு பீஸ் நகர்ந்தால் அதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்றத பேசிக் நோட்டேஷன் ரைட்டிங்கும் பீசஸோட வேல்யூவும், அடுத்தது இந்த பீசஸ்லாம் எப்படி நகரும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்ப்போம். நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு திருக்குறள், கற்றதனால் ஆய பயனின்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் என். இந்த குறளோட விளக்கத்தை வழக்கம் போல் கிளாஸோட எண்டில் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு நம்ம பான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த பான் எப்போவுமே நம்ம பார்த்துருக்கோம், போர்டோட செகண்ட் ரேங்க்லையும் 7th ரேங்க்லையும் தான் பானை நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். ஒயிட் பான்னா அது செகண்ட் ரேங்க்லையும், பிளாக் பான்னா அது 7th ரேங்க்லையும் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். இப்போ ஒரு ஒயிட் பான் செகண்ட் ரேங்க்லேருந்து நகருது அப்படின்னா நம்ம இந்த பானை ஒரு ஸ்டெப் வேணாலும் நகர்த்தலாம், இல்லை நமக்கு வேணும்னா 2 ஸ்டெப் வேணாலும் நகர்த்திக்கலாம். ஓகே, நம்மளோட விருப்பம் தான். ஒரு ஸ்டெப் வேணாலும் நகர்த்தலாம், இல்லை 2 ஸ்டெப் வேணாலும் நகர்த்தலாம். ஸோ ஒன்ஸ் இஃப் இந்த பான் 2 ஸ்டெப் நகர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நகர்த்தும் போது ஒவ்வொரு ஸ்டெப் தான் நகரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பான் 2 ஸ்டெப் நகர்த்திட்டீங்க, ஆப்போனண்ட் வந்து ஒரு மூவ் வச்சுட்டாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பானுக்கு முன்னாடி அவங்க பீஸ் வச்சாங்கன்னா அதை தாண்டி நம்ம பானால போக முடியாது. ஓகேங்களா? ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும், ஆனால் ஃப்ரண்ட்டில் ஏதாவது ஒரு பீஸ் இருந்துச்சுன்னா அதை தாண்டி பானால போக முடியாது. ஓகே, அதே மாதிரி இப்போ எந்த பானை இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் இந்த பானை ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் நகர்த்திட்டீங்க, அதுக்கப்புறமேட்டு இன்னொரு பானை நான் நகர்த்தணும் சார், அந்த பானை நான் 2 ஸ்டெப் நகர்த்த முடியுமா, இல்லை ஒரு ஸ்டெப் தான் நகர்த்தணுமா அப்படின்னு கேட்டால் அது நம்மளோட விருப்பம். 2 ஸ்டெப் வேணாலும் நகர்த்தலாம். அது எந்த பானை இருந்தாலுமே சரி, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பானை இந்த கேமில் இப்போ தான் நகர்த்துறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஒரு தடவையும் நகர்த்தலாம், 2 தடவை, அதாவது ஒரு ஸ்கொயரும் தள்ளி வைக்கலாம், இல்லைனா 2 ஸ்கொயர் வேணாலும் தள்ளி வைக்கலாம். அது நம்மளோட விருப்பம். ஓகேங்களா? ஆனால் ஒன்ஸ் இப்போ ஒரு பானை ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப்போ 2 ஸ்டெப்போ தள்ளிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டெப் தள்ளிட்டீங்க அப்படின்னா ஆப்போனண்ட் ஒரு மூவ் விளையாண்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பானை நகர்த்தணும்னா நீங்கள் ஒரு ஸ்டெப் தான் நகர்த்த முடியும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் ஒரு பானை நகர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பாக தான் போகும். இல்லை ஃபஸ்ட் டைம் நகர்த்துறீங்க அப்படின்னா அப்போ இன்னும் 2 ஸ்டெப் கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் பானோட மூவ்மெண்ட். இந்த பான் நகரும் போது இந்த மாதிரி நகரும். ஆனால் வெட்டும் போது என்ன பண்ணணும்னா டயக்னலாக போயிட்டு வெட்டும். ஓகேங்களா? வெட்டும் போது மட்டும்தான் டயக்னலாக போகும். இப்போ இந்த டயக்னலாக இந்த கிராஸாக எந்த ஸ்கொயருமே இல்லை, எந்த பீஸுமே இல்லை, இப்போ அந்த பான் டயக்னலாக போகுமானா போகாது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு பீஸ் இருக்கு, ஒருவேளை அவங்க பிளாக் பானை கொண்டு வந்து இங்கே வைக்கிறாங்க. இப்போ இந்த பானை வெட்டுறதுக்காக வேணா இந்த ஒயிட் பான் வந்து டயக்னலாக போகும். ஓகே, ஒன்லி டு கேப்சர் பீசஸ் த பான் வில் கோ டயக்னலி. ஓகே, இப்போ இந்த பக்கம் வந்து எந்த பீஸுமே இல்லை, இப்போ வந்து இதை வெட்டலாமா, இந்த இடத்துல இந்த பான் போகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போகாது. ஓகேங்களா? அதே மாதிரி பான் வந்து எப்போவுமே சைட்லேயோ பின்னாடியோ மூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? தே ஆர் சோல்ஜர்ஸ், தே வில் நெவர் டர்ன் பேக். ஓகே, அவங்க போர்க்களத்தில் இருக்காங்க, எப்போவுமே திரும்பி வரமாட்டாங்க. ஓகே, ஃப்ரண்ட்டில் போயிட்டே இருப்பாங்க. அதுதான் சோல்ஜர்ஸ், அவங்க தான் பான். ஓகே, வெட்டுறதுனா டயக்னலாக போயிட்டு வெட்டுவாங்க. அப்படி ஃப்ரண்ட்ல ஏதாவது பீஸ் இருந்துச்சுன்னா அதே இடத்துல இருப்பாங்க. ஓகே, அது பின்னாடியோ சைட்லையோ எப்போவுமே பான் நகராது. ஓகேங்களா? இதுதான் பானோட கேரக்டர். அடுத்தது நம்ம பிஷப் பார்ப்போம். பிஷப் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். பிஷப் எப்படி போகும்னா டயக்னலாக போகும், நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதே தான் பிஷப் டயக்னலாக போகும். 2 பிஷப் இருக்கும், ஒன்று வந்து லைட் ஸ்கொயரில் இருக்கும், இன்னொன்று வந்து டார்க் ஸ்கொயரில் இருக்கும். லைட் ஸ்கொயர் அல்லது ஒயிட் ஸ்கொயரில் இருக்க பிஷப் எப்போவுமே லைட் ஸ்கொயரில் தான் போகும். டார்க் ஸ்கொயரில் இருக்க பிஷப் எப்போவுமே டார்க் ஸ்கொயரில் தான் போகும். ஓகே, பிஷப் வந்து ஃப்ரண்ட்லேயும் போகும், பேக்லேயும் போகும். ஓகே, ஸோ பானை தவிர எல்லா பீஸுமே ஃப்ரண்ட்லேயும் போகும், பேக்லேயும் போகும். பான் மட்டும்தான் ஃப்ரண்ட்டில் மட்டும் போகும். ஓகே, பிஷப் டயக்னலாக போகும். டார்க் ஸ்கொயரில் இருக்க பிஷப் டார்க் ஸ்கொயரில் மட்டும்தான் போகும், லைட் ஸ்கொயரில் இருக்க பிஷப் லைட் ஸ்கொயரில் மட்டும்தான் போகும். ஓகேங்களா? அது எப்போவுமே கலர் சேஞ்ச் பண்ணாது. ஓகே, ஒன்ஸ் ஒரு லைட் ஸ்கொயர் பிஷப் நம்ம போர்டில் இருக்குன்னா அது அந்த கேம் முழுக்க அது லைட் ஸ்கொயர் பிஷப்பாக தான் இருக்கும். ஓகே, ஒன்ஸ் அதே டார்க் ஸ்கொயர் பிஷப் அப்படின்னா அது கேம் ஃபுல்லாக அது டார்க் ஸ்கொயர் பிஷப்பாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த பிஷப். இது ஃப்ரண்ட்டில் இது போகிற வழியில் ஏதாவது பீஸ் இருந்துச்சுன்னா இந்த பீஸ் வெட்டிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஷப் போகுதுங்களா, இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆப்போனன்ட் பீஸ், இப்போ ஆப்போனண்ட்டோட நைட் இங்கே இந்த இடத்துல இருக்குன்னா இந்த பிஷப் நம்ம வெட்டணும்னு நினச்சா இந்த நைட்டை வெட்டலாம். ஆனால் இந்த நைட்டை தாண்டி இந்த பிஷப்பால் போக முடியாது. இப்போ நைட் இருக்கிற வரைக்கும் ஒன்று நைட்டை வெட்டலாம், இல்லைனா அப்படி பிஷப்பை நம்ம இந்த டயக்னலில் போகணும்னா இந்த நைட் வரைக்கும் தான் போக முடியும். இந்த நைட்டை தாண்டி இந்த பிஷப்பால் போக முடியாது. ஓகேங்களா? வேணா வெட்டுறதுனா வெட்டிக்கலாம். ஓகே, பிஷப் எந்த பீஸ் மேலேயும் ஜம்ப் பண்ணாது. ஆனால் இந்த நைட்டு அப்படி கிடையாது. ஓகே, குதிரை இல்லையா, அதனால் அது ஜம்ப் பண்ணி போகும். ஓகே, ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் எத்தனை பீஸ் இருந்தாலுமே சரி இந்த நைட் வந்து ஜம்ப் பண்ணி போகும். ஜம்ப் பண்ணி எப்படி போகும்னா எல் ஷேப்பில் போகும். ஓகேங்களா? அந்த நைட்டோட மூவ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கவனமாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நைட்டு எந்த ஸ்கொயரில் இருந்தாலுமே சரி, இப்போ D4 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து எல் ஷேப்பில் போகும் அப்படின்னா 3 ஸ்கொயர். ஓகேங்களா? 1 2 3.
டோட்டலாக அது ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் தான். ஓகேங்களா, 1 2 3 எல் ஷேப். ஓகே, 1 2 3 எல் ஷேப். ஓகே, எல் ஷேப்பில் இந்த நைட்டு எல்லா டேரக்ஷன்லையுமே போகும். கிட்டத்தட்ட சென்டரில் வைக்கிறீங்க ஒரு நைட்டு அப்படின்னும் போது அது 8 ஸ்கொயர் ட்ராவல் ஆகுங்கிறது. ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த 8 ஸ்கொயர். ஓகே, இந்த 8 ஸ்கொயருக்குமே நைட்டு போக முடியும். ஜம்ப் பண்ணி போகும். நடுவில் எந்த பீஸ் இருந்தாலுமே அந்த பீஸை தாண்டி நைட்டு ஜம்ப் பண்ணி போகும். இப்போ E4 இருக்குது அப்படின்னா ஜம்ப் பண்ணி D6 போகும், F6 போகும், F2 போகும், D2 போகும், C3 போகும், C5, G5, G3. ஓகே, இந்த ஸ்கொயருக்கு எல்லாமே இந்த நைட்டால் ஜம்ப் பண்ணி போக முடியும். ஓகேங்களா, இதுதான் நைட். அதே மாதிரி அந்த இடத்துல ஏதாவது பீசஸ் இருந்துச்சுனாலும் அந்த நைட்டு போயிட்டு அந்த பீஸை வெட்டிடும். ஓகே, இப்போ இந்த இடத்துல இங்கே ஏதாவது பீஸ் இருந்தாலுமே இந்த நைட்டு வந்து அந்த இந்த பீஸெல்லாம் தாண்டி போயிடும். இதில் எந்த பீஸுமே வந்து நைட்டை ஸ்டாப் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ பீசஸ்லாம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்படி இருந்தாலுமே இந்த நைட்டு ஜம்ப் பண்ணி அது போகணும்னு நினைக்கிற ஸ்கொயருக்கு நைட்டால் போக முடியும். இதில் எந்த பீஸுமே நைட்டை வந்து தடுத்து நிறுத்த முடியாது. நைட் வில் ஜம்ப் ஓவர் பீசஸ். ஓகேங்களா, ஸோ இதே இப்போ இந்த ஸ்கொயரில் ஏதாவது நம்ம பீஸ் இருந்துச்சுன்னா அப்போ நைட்டால் அங்கே போக முடியாது. இப்போ ஒரு வேளை இப்போ இப்படி இருக்குது பொசிஷன் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டால் எங்கேயுமே போக முடியாது. பொசிஷனை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த நைட்டு எங்கேயுமே போக முடியாது. சுற்றி எதுவுமே பீஸ் இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் எல்லா ஸ்கொயர்லையுமே வந்து நைட் எங்கெங்கெல்லாம் போகுமோ அங்கெல்லாமே நம்ம பீஸே இருக்குது. அதனால் நம்ம பீஸை நம்ம எப்போவுமே வெட்ட முடியாது. ஓகே, நைட்டு இப்போ இந்த பொசிஷனில் எங்கேயுமே போக முடியாது. ஓகே, ஸோ பேசிக்காக நைட் எப்படி போகும்? எல் ஷேப்பில் மூவ் ஆகும். ஓகே, 3 ஸ்கொயர். ஓகேங்களா, நைட்டு அப்படி தான் மூவ் ஆகும். ரூக். ஓகே, ரூக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகும். ஜாலியான பீஸ். ஓகே, எங்கே இருந்தாலும் சரி அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகும். மேலே கீழே லெஃப்ட்டில் ரைட்டில் ப்ளஸ் மாதிரி போகும். ஓகே, மேலே போனால் ஒரு சைடில் இருக்க போர்டில் இருந்து இன்னொரு சைடுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சிலே ரூக்கால் போயிட முடியும். ஓகே, இது ஸ்ட்ரைட்டாக போகும். மேலே கீழே லெஃப்டில் ரைட்டில் போகும் ரூக். ஓகேங்களா, குயின் பார்த்தீங்கன்னா இது வந்து ரூக் மாதிரியும் போகும், பிஷப் மாதிரியும் போகும். ஓகே, இருக்கிறதுல இதுதான் பவர்ஃபுல்லான பீஸ். நம்ம பார்த்துருக்கோம் பிஷப் எப்படி போகும், ரூக் எப்படி போகும்னு. ஞாபகம் இருக்குங்களா? பிஷப் எப்படி போகும்? டயக்னலாக போகும். ரூக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகும். வெரி குட். அதே மாதிரி இந்த குயினு பிஷப் மாதிரி டயக்னலாகவும் போகும், ரூக் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவும் போகும் இந்த குயின். ஓகே, இப்போ ஒரு ஸ்கொயரில் நம்ம குயின் வைக்கிறோம்னா அது ஸ்ட்ரெயிட்டாக மேலே கீழே லெஃப்ட்டில் ரைட்லன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவும் அந்த குயினால் போக முடியும், டயக்னலாகவும் போக முடியும். ஓகேங்களா, எவ்வளோ தூரம் வேணாலும் போகும் குயினு. அது இவ்வளோ தூரம் தான் போக முடியும் அப்படின்னு இல்லை, இது எவ்வளோ தூரம் வேணாலும் குயினால் போக முடியும். இந்த 8 டைரக்ஷன்லையும் போகும். ஓகே, இதுதான் குயின். இருக்கிறதுலேயும் ரொம்ப பவர்ஃபுல்லான பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த குயின் தான். ஓகே, அடுத்து கிங்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் மூவ் ஆவார். ஓகே, கிங்கும் குயின் மாதிரி தான் எல்லா டைரக்ஷன்லையுமே போவார். ஆனால் ஒரு ஸ்டெப் தான் மூவ் ஆவார். ஆனால் எல்லா டைரக்ஷன்லையுமே மூவ் ஆவார். அவர் தான் கிங். ஓகேங்களா, கிங் தான் இருக்கிறதே ரொம்ப வேல்யூபுளான பீஸ். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான பீஸ். ஓகே, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேமை ஜெயிக்கிறது வந்து நம்ம கிங்கு எங்கே இருக்காரு, கிங்கு சேஃபாக இருக்காரான்றதை பொறுத்து தான் இந்த கேமை நம்ம ஜெயிக்கிறதும் தோக்குறதுமே. ஓகே, நம்ம ஆப்போனன்ட் கிங் நம்ம கிங்கை பத்திரமா சேஃபாக ஒரு இடத்துல வச்சுட்டு ஆப்போனண்டோட கிங்கை கார்னர் பண்ணி செக்மேட் பண்ணால் தான் இந்த கேமை நம்ம ஜெயிக்க முடியும். ஓகே, செக்மேட் அப்படின்னா என்னென்னா கிங்கை கார்னர் பண்ணிட்டோம், கிங்கால் எங்கேயுமே போக முடியாது, கிங் எங்கே போனாலுமே கிங்கை நம்ம வெட்டிடுவோம் அப்படின்னா அதை தான் நம்ம செக்மேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்ம இந்த கேமை ஜெயிக்க முடியும். ஸோ எப்போவுமே நம்ம கிங்கை சேஃபாக வச்சுக்கணும். ஆப்போனன்ட் கிங்கை எப்படி அட்டாக் பண்ணலான்றது நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அதுதான் கிங்கு ஸ்ட்ரைட், அதாவது எல்லா டைரக்ஷன்லையும் போகும், ஆனால் ஒரு ஸ்டெப் தான் மூவ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த பீஸ் மூமெண்ட்ஸ்லாம் பார்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பீஸ் வேல்யூ அப்படின்னா இப்போ நம்ம இந்த பீஸ்லாம் எப்படி நகரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதை வச்சு அந்த பீஸ் எத்தனை ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பான் வந்து ஸ்ட்ரைட்டாக போனால் ஒரு ஸ்டெப் போகும், இல்லை டைகனலாக போயிட்டு ஏதாவது பீஸை வெட்டுறதுனா இந்த பக்கம் லெஃப்ட்டில் போயிட்டு ஒரு வெட்டோ இல்லைனா ரைட்டில் போயிட்டு ஒரு வெட்டோ அதெல்லாம் வெட்ட முடியும். ஸோ இவ்வளோ தான் இந்த பானால் பண்ண முடியும். ஸோ இந்த பானுக்கு வந்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட். ஓகே, பானுக்கு 1 பாயிண்ட். ஓகேங்களா, அடுத்து பிஷப்புக்கும் சரி நைட்டுக்கும் சரி 3 பாயிண்ட். ஓகே, பிஷப்புக்கும் 3 பாயிண்ட், நைட்டுக்கும் 3 பாயிண்ட். பாயிண்ட்ஸ் எதுக்குன்னா இட் ஷோஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தட் பீஸ். இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ 3 பாயிண்ட் இருக்குன்னா அப்போ பிஷப்பும் நைட்டும் வந்து பானை விட ரொம்ப இம்பார்ட்டன்டான பீஸ், ரொம்ப பவர்ஃபுல்லான பீஸ். ஓகே, ஒரு பீஸுக்கு எவ்வளோ பவர் இருக்கு, அது எவ்வளோ ஸ்கொயராக மேக்ஸிமம் அதால் கண்ட்ரோல் பண்ண முடியுன்றதை வச்சு ஒவ்வொரு பீஸுக்கும் பாயிண்ட் நம்ம கொடுக்குறோம். அப்படி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிகமாக ஸ்கொயர்ஸ் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயின் தான். அதனால் குயினுக்கு தான் இருக்கிறதுலே அதிக பாயிண்ட். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரூக்குக்கு 5 பாயிண்ட், குயினுக்கு எவ்வளோ பாயிண்ட் இருக்கும் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். 9 பாயிண்ட்ஸ். ரைட். ஓகே, பானுக்கு 1 பாயிண்ட், பிஷப்புக்கும் நைட்டுக்கும் 3 பாயிண்ட், ரூக்குக்கு 5 பாயிண்ட், குயினுக்கு 9 பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பானை வெட்டியிருக்கோம், ஆப்போனண்டோட பானை வெட்டிட்டோம்னா நமக்கு 1 பாயிண்ட் கிடைச்சிடும். அவங்க நம்ம பானை வெட்டினாங்கன்னா அவங்களுக்கு 1 பாயிண்ட் கிடைக்கும்.
அதே மாதிரி தான் மற்ற எந்த பீஸையுமே நம்ம வெட்டும்போது நமக்கு அந்த பாயிண்ட் கிடைக்கும். அவங்க நம்மள பீஸ் வெட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பாயிண்ட் கிடைக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து சிலர் என்கிட்ட கேட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது நம்ம பாயிண்ட் நிறையா வச்சுருந்தா நம்ம ஜெயிச்சிட்டோமா சார் அப்படின்னு. அப்படி கிடையாது. நம்ம எப்போ கிங்குக்கு செக்மேட் வைக்கிறோமோ அப்போ தான் நம்ம ஜெயிக்கிறோம். நம்ம பாயிண்ட்ஸ் நிறையா வச்சிருக்கோமா கம்மியாக வச்சிருக்கோமான்றது விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் பாயிண்ட்ஸ் நம்மகிட்ட நிறையா பீசஸ் நம்மகிட்ட போர்டில் இருக்கும்போது நம்ம ஆப்போனண்ட்டோட கிங்கை செக்மேட் பண்ணுறதுக்கு, அதை நம்ம இந்த கேமை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு நிறையா வாய்ப்பு இருக்கும். ஓகே. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸ் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பானுக்கு 1, பிஷப் 3, நைட் 3, ரூக்கு 5, குயினுக்கு 9. கிங்குக்கு பாயிண்டே கிடையாது. கிங்குக்கு எந்த பாயிண்ட்டுமே இல்லை. ஏன்னா கிங்கை நம்மளால் வெட்ட முடியாது. ஏன்னா கிங்குக்கு செக், அதாவது அட்டாக், கிங்கை அட்டாக் மட்டும் தான் பண்ண முடியும். கிங்கை வந்து நம்மளால வெட்ட முடியும். மற்ற எல்லா பீஸையுமே, மற்ற எந்த பீஸ், கிங்கை தவிர மற்ற எந்த பீஸையுமே சரி, உங்கள் ஆப்போனண்ட் வெட்டிட்டாங்க அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் உங்கள் ஆப்போனண்டோட பீஸில் எதையாவது ஒன்று வெட்டினீங்கனாலுமே உங்களால் அந்த கேமை திருப்பி கண்டினியூ பண்ணி உங்களால் விளையாட முடியும். ஆனால் கிங் இல்லாமல் அந்த கேமே கிடையாது. ஓகே. ஒன்ஸ் கிங்கு கார்னர் ஆயிடுச்சு, கிங்குக்கு செக்மேட்னா கேமே முடிஞ்சது. ஸோ மொத்த கேமோட பாயிண்ட்டுமே கிங்குக்கு இருக்குது. ஸோ நம்ம எப்படி சொல்லலாம், கிங் ஹேஸ் அன்லிமிட்டெட் பாயிண்ட்ஸ், இல்லை அப்படி சொல்லலாம். கிங்கோட பாயிண்ட்டுக்கு அளவே இல்லை, இன்ஃபைனட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே. ஸோ இதுதான் கிங்கோட பாயிண்ட். ஓகே. பீசஸ் எப்படி மூவ் ஆகும்னு பார்த்தாச்சு, ஒவ்வொரு பீஸுக்கும் என்ன பாயிண்ட்ன்றது பார்த்தாச்சு. ஓகே. இப்போ அடுத்தது பேசிக் நோட்டேஷன் ரைட்டிங். ஃபர்ஸ்ட் நோட்டேஷன் ரைட்டிங் அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு பீஸுமே நகரும்போது நம்ம இப்போ ஒரு கேம் விளையாடுறோம், ஒரு டோர்னமெண்ட் போகிறீங்க, ஒரு கேம் விளையாடுறீங்க, அந்த கேமில் ஜெயிக்கிறீங்க, தோக்குறீங்க. அந்த கேமை நம்ம திரும்ப வீட்டுக்கு வந்து அதை அனலைஸ் பண்ணணும். அந்த கேமில் நம்ம என்ன விளையாண்டோம், நம்ம கரெக்டாக என்னமோ வச்சோம், தப்பாக என்னமோ வச்சோம், எதனால் அதை ஜெயிச்சோம், எதனால் அதை தோற்றோம் அப்படின்னு சொல்லி அந்த கேமை பார்க்கணும்னா அந்த கேம் எப்படி விளையாண்டோன்றது நமக்கு தெரியணும். ஓகே. ஏதோ ஒரு கேம் விளையாண்டோம்னா நமக்கு அது ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ ஒரு டோர்னமெண்ட் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட மினிமம் 2லேருந்து 3 கேம் இருக்கும். ஓகேங்களா. இப்போ அந்த 3 ரவுண்ட் நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னா, அந்த டோர்னமெண்ட்டை பொறுத்து, ஸோ அந்த 3 ரவுண்ட் விளையாடுறீங்க அப்படின்னா 3 ரவுண்டில் நீங்கள் விளையாண்ட எல்லா கேமுமே உங்கள் மைண்டில் இருக்காது. அப்போது நம்ம பண்ண தப்புலேருந்து நம்மளால் எதையும் கற்றுக்க முடியாது. ஓகே. ஸோ அதனால் நம்ம ஒவ்வொரு கேமுமே இப்படி தான் நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அப்படின்றத பேசிக்லேருந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பீசஸ்லாம் வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கிங்கு மூவ் ஆகுது அப்படின்னா அது எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு கிங்கை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கே அப்படின்னு சொல்லுவாங்க. கே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிங். ஓகேங்களா. அடுத்து குயினை கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ரூக் அண்ட் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூக்கு ஆர், நைட் வந்து என். ஓகே. பிஷப் பி. ஓகே. ஸோ இதில் இந்த பீசஸ் நம்ம லெட்டர் சொல்லும்போது நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பீசஸோட ஃபஸ்ட்டு லெட்டர், ஓகே, அந்த பேரோட ஃபஸ்ட் லெட்டர். இப்போ கிங் அப்படின்னா கே, அதாவது குயின் கியூ, ரூக்கோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர். நைட்டுக்கு மட்டும் செகண்ட் லெட்டர் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நைட்டோட ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா KNIGHTன்னு இருக்கும். ஆனால் இதில் நம்ம கே யூஸ் பண்ண மாட்டோம், இன்ஸ்டெட் என்னு யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா கே வந்து ஆல்ரெடி கிங் எடுத்துக்கிட்ட அப்படி, அதனால நம்ம செகண்ட் லெட்டராக இருக்க எண்ணை வந்து நைட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நைட். அடுத்தது பிஷப், பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிஷப். இப்படி தான் இந்த பீசஸ்லாம் மென்ஷன் பண்ணுவோம். இதில் ஒரு பீஸ் மட்டும் மிஸ் ஆகுது, கவனிச்சிங்களா, பான் இல்லையா. இந்த பான் வந்து மற்ற பீஸ் மாதிரி நம்ம அதை பீன் மென்ஷன் பண்ண மாட்டோம். அதை நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லி பானை பற்றி நம்ம அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ கிங் எடுத்துப்போம். இப்போ ஒரு கிங்கு ஒரு ஸ்கொயர், இப்போ இங்கே எங்கே இருக்காரு, D4ல் இருக்காரு. D4ல் இருக்க கிங்க இப்போ நீங்கள் E4ல் வைக்கிறீங்க அப்படின்னா இது எப்படி மென்ஷன் பண்ணுவீங்கன்னா KE4. ஓகே. கே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிங். ஓகே. கே வந்து எப்பவுமே கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். ஓகே. எப்பவுமே ஒரு பீஸை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க, எந்த பீஸாக இருந்தாலும் சரி, பிஷப், நைட்டு, ரூக்கு, கிங்கு, குயினு, இதில் நீங்கள் எந்த பீஸை ரெஃபர் பண்ணாலுமே சரி, அந்த லெட்டர் தட் ரெஃபர்ஸ் டு தட் பர்டிகுலர் பீஸ் ஷுட் பி இன் அப்பர் கேஸ். நீங்கள் எந்த லெட்டராக இருந்தாலுமே சரி, அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர், அந்த பீஸை சொல்கிற அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் அது கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். ஓகேங்களா. அடுத்த லெட்டர், இப்போ இந்த ஃபைல், இந்த ஆல்ஃபபெட்ஸ் கீழே இருக்குது பார்த்தீங்களா, ABCDEFGH அப்படின்னு கீழே ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஆல்ஃபபெட்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த முதல்ல இருக்கிறது ஃபுல்லாக சேர்த்து இதை A ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முதல்ல இருக்க இந்த என்டையர் காலம், இந்த எல்லா ஸ்கொயரையும் சேர்த்து நம்ம இதை A ஃபைல்னு சொல்லுவோம். அடுத்தது B ஃபைல், C ஃபைல், D ஃபைல், அப்படியே சைடில் H ஃபைல் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ஃபைலை மென்ஷன் பண்ணும்போது ஸ்மால் லெட்டரில், கீழே பாருங்கள் ஆல்ஃபபெட்ஸ்லாம் ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஸ்மால் லெட்டரில் தான் இந்த ஃபைலை மென்ஷன் பண்ணுவோம். ஆனால் பீசஸை மென்ஷன் பண்ணும்போது அதை கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணுவோம். E4 அப்படின்னா கிங் கோஸ் டு E4 அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் கிங் எங்கே மூவ் பண்ணாலுமே சரி அதை கேன்னு போட்டு அந்த ஸ்கொயர் பேர். ஓகே. கே மட்டும் தான் அப்பர் கேஸில் இருக்கணும், கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். இப்போ D4னா D5னா D வந்து ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். ஓகேங்களா. D5. ஸோ அப்படிதான் கிங்கு மூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். அடுத்தது குயினுக்கு அஃப்கோர்ஸ் அதே மாதிரி தான் Q ஃபாலோட் பை த நேம் ஆஃப் த ஸ்கொயர். இப்போ நீங்கள் குயின் வந்து இப்போ H5 மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா QH5. ஓகேங்களா. Q ஸ்டாண்ட்ஸ் ஃபார் குயின். Q அப்பர் கேஸில் தான் இருக்கணும். H5னா இந்த ஸ்கொயரோட பேர். ஓகேங்களா. QH5. இப்போ ஒருவேளை Q வந்து இங்கே G2 போகுது அப்படின்னா QG2.
ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த குயினை எங்கே நகர்த்தினாலுமே ஃபர்ஸ்ட் கியூ, அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஸ்கொயரோட பேர். அதே தான் ரூக்குக்கு, நைட்டுக்கு, பிஷப்புக்கு அதே தான். ஓகேங்களா? இப்போ ஒரு பீஸை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஷப் இங்கே இருக்குது. பிஷப் இங்கே நீங்கள் G8 நகர்த்துறீங்கன்னா BG8. ஓகே. ஸோ இப்போ இங்கே பிஷப் வந்து B5 நகர்த்துறீங்கன்னா B5. ஓகே. ஃபர்ஸ்ட் பி வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும், செகண்ட் பி ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். ஏன்னா செகண்ட் பி ரெஃபர்ஸ் டு த ஃபைல் நேம். ஓகே. இந்த ஃபைல்னா ஃபைலு பி ஃபைல் போகுது, அப்போ அது அந்த பி வந்து ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பி ரெஃபர்ஸ் டு பிஷப்பை நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ அந்த பி வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ மற்ற பீஸ்க்கெலாம் அப்படி தான். ஆனால் இந்த பானை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம்னா, இந்த பானை ஒரு ஸ்கொயர்லேருந்து இன்னொரு ஸ்கொயருக்கு நகர்த்துறீங்கன்னா அதை நம்ம வெறும் அந்த ஸ்கொயரோட பேரை மட்டும் தான் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுவோம். இப்போ இந்த C2ல பான் இருக்கா, இந்த C2ல இருக்க பானை நம்ம C3 நகர்த்துறோம்னா அது வெறும் C3. ஓகேங்களா? இதே இப்போ C4 நகர்த்துறோம், இந்த C2ல இருக்க பானை C4 நகர்த்துறோம்னா அது C4, ஜஸ்ட் C4, அவ்வளோதான். C4 அப்படின்னா பான் C4 நகர்ந்துச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ C3, இப்போ ஒரு பானை இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இப்போ F6 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பானு F6 போயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே. அந்த ஸ்கொயரோட நேம் மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவோம் ஒரு பானை ஒரு இடத்துக்கு நகர்த்தும் போது. ஓகேங்களா? இதுதான் நோட்டேஷன் ரைட்டிங். இதில் இன்னும் இப்போ கேப்சர் பண்ணும்போது ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம், செக்னா ஒரு ஃபார்மேட்டு. ஸோ அது மாதிரி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. நம்ம அடுத்தடுத்து அப்படி இப்படி ஒவ்வொன்றா நம்ம பார்க்கும்போது அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போதைக்கு இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா திரும்ப இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து போட்டு பொறுமையாக பாருங்கள். அப்பவும் புரியல, ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த கிளாஸில் அடுத்தடுத்த வீடியோவில் நான் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம், பீசஸோட மூமெண்ட்ஸ், ஒவ்வொரு பீஸும் எப்படி நகரும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து ஒவ்வொரு பீஸுக்கும் என்ன வேல்யூ, என்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே. அடுத்தது நோட்டேஷன், பேசிக்காக ஒரு பீஸ் ஒரு இடத்துல ஒரு ஸ்கொயர் வந்து இன்னொரு ஸ்கொயருக்கு நகர்ந்தால் அதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் நோட்டேஷன் ரைட்டிங்கை நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. ஸோ பிஃபோர் வைண்டிங் அப் நம்ம வந்துடுவோம் நம்ம திருக்குறளுக்கு. இல்லையா? என்ன குறள் பார்த்தோம் இன்னைக்கு? கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். ஆக்சுவலாக இதில் வந்து வள்ளுவர் வந்து நமக்கு கருத்து சொல்லியிருக்காருன்றத விட நம்மளே கேட்டிருக்காரு. நம்ம சிந்திக்க தானே அறிவு பிறக்கும். அந்த மாதிரி அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, நீ படிச்சிருக்கன்றதுனால என்ன யூஸ், கற்றதுனால ஆய பயனன், நீ என்ன படித்த அப்படின்றதுல என்ன யூஸு, ஏன் படிச்ச, என்னடா படிச்ச நீ எல்லாம் அப்படின்னு சொல்லி ஏன் நம்மளை கேட்குறாரு அப்படின்னா, வாளறிவன் நற்றால் தொழார் எனின். வாளறிவன், நல்ல சிறந்த தூய்மையான அறிவு, தெளிவான அறிவு இருக்க ஒருத்தனை தொழார் எனின், அதை அவங்கள மதிக்க தெரியாத இருக்கிற அப்படின்னா, அப்படி இருக்கிற நீ படிச்சதுன்னு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என்ன அர்த்தம், நீ என்னதான் படித்தாலும் நீ நல்ல சிந்தனை நல்ல அறிவு இருக்கவங்கள மதிக்கணும். அப்படி மதிக்கலைன்னா நம்ம படித்த படிப்புக்கு அர்த்தமே இல்லை, நம்ம படித்தவங்கன்னு சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லை அப்படின்ற கருத்தை இந்த குறள் மூலயமா வள்ளுவர் நமக்கு வலியுறுத்துறார். ஓகே. அதெல்லாம் மைண்டில் வச்சுப்போம். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ அன்டில் தென் பை, see you நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ். ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே. பை, லைக், ஷேர் அண்ட் சப்போர்ட்.